வணக்கம் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலை ரன் பண்ணுறதுக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கும், வித் ஒயில்ட் எலிமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம். பொதுவாகவே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற கோயம்புத்தூர் மக்களாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், சிட்டிக்குள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாலாக இருக்கலாம், ரெஸ்டாரண்டாக இருக்கலாம், பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய ப்ரோசன் மால் எக்ஸெட்ரா நிறையா இருக்குது. பட் ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நாங்கள் இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ஆனோட ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணி முடிச்சிருக்கோம், எல்லாத்தையுமே ஒன் பண்ண ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, வாங்க பார்க்கலாம். எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு ஆன்வுட் ப்ராப்பர்ட்டியா நம்ம சேலுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கோயம்புத்தூர்ல ஊட்டி, வால்பாறை, கோத்தகிரி, குன்னூர் இதெல்லாமே ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸுங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஒன் ஆஃப் த மேஜர் லொகேஷன். கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மேஜர் லொகேஷன். நம்ம ஆனகட்டி லொகேஷன்ல நம்ம ப்ராப்பர்ட்டி, நம்ம ஃபார்ம் அண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நீங்க கணுவாய் எடுத்துக்கலாம். கணுவாய்க்கு தடாகம், தடாகத்துக்கு அடுத்து ஆனகட்டி. அந்த ஆனக்கட்டி செக் போஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ட்ராவலில் நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் டேரெக்டாக விசிட் பண்ணிடலாம். அதுவும் ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டியாக ரோட்டு மேலே நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோங்க. ரோடுங்கிறது வெறும் ரோடு இல்லைங்க, ஒரு என்ஹெச் ரோடு மேலே கொடுத்துருக்கோம். கிளியராக சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டருக்கும் 2 என்வாயன்மெண்ட்டுக்கும் மிடில் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே ஒரு நார்மல் டிடிசிபி சைட் வாங்குற மக்கள் எல்லாருமே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேண்ட் சைட்டுக்கு நிறைய என்கொயரி கொடுக்குறாங்க. பட் நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா லோக்கல் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு டிடிசி சைட்டுக்குள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குமோ சேம் அம்யூனிட்டிஸ் நம்மளோட ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்குறேங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுக்குறோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்ச் இல்லைங்க, ஒரு பக்காவான ட்ரெடிஷ்னலாக ஒரு யூனிக்கான ஆர்ச் வந்து நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஆர்ச்சு பக்கத்துலேயே செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்கோம். பிகாஸ் சேஃப்டி பர்பஸ்க்காண்டி ஒரு செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நார்மலாக இல்லாமல் மொத்த ஃபார்ம்லேண்டுமே கவர் பண்ணுறாப்புல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண காம்பவுண்ட் வால் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ராஜெக்ட்டில் இபி லைன் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் டு எண்ட், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே மொத்த லேவுட் கவர் பண்ணுறாப்புல இபி லைன் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் கொடுக்குறோம், ஃபுட்பால் டர்ஃப் கொடுக்குறோம், ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறோம். காமனாக ஒரு பீப்புள் என்ஜாய் பண்ணுறதுக்கு கிளப் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். இது மட்டும் இல்லைங்க, டென்னிஸ் கோர்ட் தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கும் சரி, பெரியவங்களும் சரி, இண்டோர் கேம்ஸ் நம்ம இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கோயம்புத்தூர், அன்னூர் இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஃபார்ம்லேண்டாக மட்டும் தான் கொடுப்பாங்க. வெறும் சாயில் மண் மட்டும் தான் இருக்கும். பட் நம்ம ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு லேண்டும் வந்துடும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஈச் பிளான்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 தென்னை மரம் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். வெறும் தென்னை மரம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் நல்ல ஒரு ஏஜில் தென்னை மரம். அதுலேயுமே தென்னை மரம் நல்ல காப்பு காய்ச்சி நிறைய வந்திருக்குங்க. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு பக்காவான ஒரு ஆன்வுட் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபார்ம்லேண்டுங்கிறது சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். விருதுநகர்னா கூமாப்பட்டி தாங்க ஃபேமஸ், தெரியும் நினைக்கிறேன். அதே போல் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆனக்கட்டி தான் ஃபேமஸ். ஏன்னா ஆனக்கட்டிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட் உள்ள ஏரியா. ரெசார்ட் அதிகமாக இருக்குது, பீப்புள் அடிக்கடி வந்துட்டு போகிற இடம். இன்னைக்கு வால்பாறை, குன்னூர், கோத்தகிரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய, அதுவும் கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியரஸ்டாக இருக்கக்கூடிய, அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைஞ்சு ஒரு பார்ட் தான் நம்ம ஆனக்கட்டி ஒரு ஏரியாங்க. அந்த ஆனக்கட்டி ஏரியாவில் ஆன்வுட் ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் என்ன அப்படின்னா கோகோ பிஸ்க் நேம் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டியில் பெர் சென்ட் காசு 5 லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்கோங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் மினிமலாக ப்ரைஸில் வந்து நம்ம ஃபார்ம்லேண்ட் கொடுத்துட்ருக்கோம். கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பொதுவாகவே வால்பாறை ஏரியா, அதாவது ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸில் இந்த லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கொடுக்கலைங்க. பட் நம்ம ஆனக்கட்டிங்கிற டூரிஸ்ட் பிளேஸில், அதுவும் அதிகமான ரெசார்ட்டு, அதிகமான வாட்டர் ஃபால்ஸு, வியூ பாயிண்ட்டு, ஒரு அட்மாஸ்பியர் உள்ள நல்ல ஒரு ஏரியாக்குள்ளே நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், சீட் பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம லீகலாக இருக்கிற காரணத்துக்காண்டி நம்ம ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டியில் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டி லீகலாக இருக்குங்க, கிளியராக இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவில் நம்ம லான்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதில் 2 ஏக்கர் மட்டுமே ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் தனியாக இண்டிவிஜுவலாக ஒதுக்கிட்டோம். பேலன்ஸில் 18 ஏக்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 185 யூனிட் இண்டிவிஜுவலாக ஒதுக்கியிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளாட்டுமே 5 சென்ட், 7 சென்ட், 9, 10, 12 அந்த மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். எல்லா கிளைண்ட்டுக்கும்
ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளாட் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 5 சென்ட்லேருந்து 15 சென்ட் வரைக்கும் ஃப்ளாட் பிடிச்சிருக்கும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ம் லேண்ட் பொறுத்த வரைக்கும் 20 சென்ட் 21 சென்ட் அதுக்கு மேலே தான் கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி கொடுக்கலைங்க. ஸோ எல்லாரும் வாங்குற நோக்கத்துக்காண்டி 5 சென்ட்லேருந்து 12 சென்ட் வரைக்கும் ஃப்ளாட் பிடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன நீடோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃப்ளாட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ப்ராப்பர்ட்டி இதில் சென்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 லேக் கொடுத்துட்ருக்குங்க. ஆன் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துட்ருக்கோம். இந்த லோக்கல் ஏரியா பெல்ட்டுக்குள்ளே எங்கேயுமே இந்த ப்ரைஸ் கொடுக்கலைங்க. கோயம்புத்தூர் நியரஸ்டாக இருக்க ஏரியா ஆனைக்கட்டி. நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. சைட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக சைட் விசிட் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே நல்ல ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே நீங்கள் ஃப்ளாட்டை சூஸ் பண்ணுங்கள். லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பாக சைட் விசிட் வாங்க. கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். சைட் விசிட் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள்.